பாவ கிரகம் புண்ணிய கிரகம் அப்படின்னு ஒன்று டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் கிடையாது சார். ஓகேங்களா? பாவ கிரகம் புண்ணிய கிரகம்னு மரபணு ஜோதிடத்தில் கிடையாது. பொதுவான மற்ற ஜோதிட முறைகளில் இருக்குமா இருக்கும், பாரம்பரியத்தில் இருக்குமா இருக்கும். மரபணு ஜோதிடத்தில் அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் மரபணு ஜோதிடத்தில் பெருசாக உச்சம் நீச்சத்துக்கு மரியாதை எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று கேட்டிங்களே, எந்த கிரகம் என்ன பண்ணணும்? எந்த கிரகமும் எதுவுமே பண்ணாது. கையை காலை வச்சுக்கிட்டு வாயை வச்சுக்கிட்டு நாம சும்மா இல்லாம தேவையில்லாத விஷயங்களை பண்ணி பிரச்சனையில மாட்டிக்கிறோம் இல்லையா? நாம செய்யக்கூடிய செயல் சரியா தவறா என்பதை ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக நம்ம ஜாதக பிரகாரம், நம்ம ராசி நட்சத்திர பிரகாரம், நம்மளுடைய கர்மாவின் பிரகாரம், 12 பாவத்தின் பிரகாரம், 12 பாவ அதிபதிகள் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாங்க என்பதை பொறுத்து நாம் செய்யக்கூடிய செயல்கள், நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை, நாம் எடுக்கக்கூடிய முடிவு, நாம் செல்லுகின்ற பாதை, ஆரம்பிக்கின்ற துவக்கம் சரியா தவறா, செய்யலாமா வேண்டாமா, செய்யலாம்னா எப்படி செய்யலாம், செய்யக்கூடாதுன்னா விட்டுணும். அந்த மாதிரி வழிகாட்டுதலை மையப்படுத்திய ஜோதிட முறை தான் இந்த மரபணு ஜோதிட முறை. ஓகேங்களா? இதுக்கு நீங்க அந்த பாவ கிரகம் புண்ணிய கிரக கான்செப்டுகள்லாம் நீங்க போக தேவையில்லை. கிரகம் நமக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணுன்ற அவசியம் கிடையாது.